வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதே தெரியலையா? எனக்கு என்ன வேணும்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு வாழ்க்கைய பார்த்தா அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க லைஃப்ல நீங்க யார பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்ற கேள்விய கேளுங்க. நீங்க யார பார்த்து பொறாமப்படுறீங்களோ, அந்த நபர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம பொதுவா பொறாமப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். பொறாமப்படுறது கோவப்படுற மாதிரி ஒரு தவறான விஷயம். அடுத்தவங்கள நான் தவறா பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிடுறோம். அதனாலேயே உண்மையா நான் பொறாமப்படும்போது, பொறாமலாம் படல அப்படின்னு தவிர்க்கவும் செய்றோம். உண்மையா நான் பொறாமப்பட்டேன்னா, ஆமா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கும்போது, அந்த நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்கிட்ட இல்ல அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். அந்த விஷயத்த அடையிறது தான் இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கையில வேணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பேன். இதிலிருந்து வெளிய வரதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. ரொம்ப டைரக்ட்டான சொல்யூஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்க யார பார்த்து பொறாமப்படுறீங்களோ, அவங்க கிட்டயே, "உன்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. இந்த விஷயம் உனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைக்கல. உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு சொல்லித்தான்னு" கேட்டு பாருங்க. உங்களுக்கு முதல்ல பொறாமன்றது போயிடும். 2வது நீங்க எந்த விஷயம் வேணும்னு நினைச்சீங்களோ, அத அடையறதுக்கு என்ன செய்யணுன்றத அந்த நபர் சொல்லியும் குடுப்பார். உங்களுக்கு லைஃப்ல எந்த நபர பார்த்தா பொறாமையா இருக்கு? அவரோட இத ஷேர் பண்ணுங்க. "உன்ட்ட இருக்கிற இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே இல்ல. அது கிடைக்கிறது எப்படி? எனக்கு சொல்லித்தான்னு" கேட்டு பாருங்க. பொறாமையும் குறையும். அந்த விஷயம் எப்படி அடையறதுன்றத அவர் சொல்லியும் தருவாரு.